ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைன்ற மாரி என் ஹஸ்பண்டுக்கு வந்த கவலைய பாருங்க. பப்ஸுக்குள்ள முழு முட்டை இல்லையாம். சென்னையில இருக்கிற வரைக்கும் தேடி தேடி ஒவ்வொரு கடையா கேட்டு முழு முட்டை இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த கடையில மட்டும் தாங்க பப்ஸ் வாங்குவாரு. இங்க துபாய்ல முட்டை பப்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல இந்த பப்ஸ்லயும் முழு முட்டை இல்லன்னு தாங்க இவரோட கவல. சரி இவ்ளோ நாள் வெளியில வாங்கியாச்சு. நம்மளே ட்ரை பண்ணி செஞ்சிரலாம் அப்படின்னு தாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இது இவ்ளோ ஈஸின்னு முன்னாடியே தெரியாம போச்சு. என்ன நமக்கு கொஞ்சம் டைம் தான் இழுக்கும். அந்த டைம் மட்டும் நம்ம நெறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வீட்லயே முட்டை பப்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடும். மைதா மாவுல கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி பெசஞ்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவு மறுபடியும் எடுத்துட்டு, இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நீளமா நல்லா தட்டிடுங்க. இது வந்து நல்லா எந்த அளவுக்கு நீளமா இருக்கோ, அந்த அளவுக்கு நல்லது. 100 கிராம் வரைக்கும் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர ஃபர்ஸ்ட்டே ஃபுல்லா வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லா தடவிட்டு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு. மடிச்சுட்டு மறுபடியும் பட்டர் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லா தடவிட்டு, மறுபடியும் இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு. இத வந்து கிளிங் ராப்ல சுத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. 1 மணி நேரம் போல நான் மறுபடியும் ஊறட்டும். மறுபடியும் இத ஓப்பன் பண்ணிட்டு, அதே மாதிரி மாவ கொஞ்சமா தெளிச்சுட்டு, நீங்க அதே மாரி தேய்ச்சு எடுக்கணும். மறுபடியும் நல்லா நீளமா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சுட்டு ஒரு பக்கம் மறுபடியும் கொஞ்சமா பட்டர் எடுத்துட்டு ஃபுல்லா தடவணும். ஃபுல்லா அந்த பட்டர் தடவுறதுல தாங்க நமக்கு வந்து அந்த லேயரே வரும். அதனால ஃபுல்லா பட்டர் தடவிட்டு, மறுபடியும் இந்த பக்கம் ஒரு மடிப்பு, மேலேருந்து ஒரு பக்கம் மடிப்பு. மறுபடியும் இந்த பக்கம் நல்லா ஃபுல்லா மேல் பக்கம் இருக்கிற பட்டர் தடவிட்டு, மறுபடியும் லெஃப்ட் சைட், ரைட் சைட் மடிச்சுட்டு, மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சுருங்க. நான் 2 தடவ 1 மணி நேரம் போல ஊற வச்சுட்டு, மறுபடியும் நான் இப்ப எடுத்துட்டு நல்லா நீளமா தேய்க்கிறேன். இத அழுத்தி தேய்க்க கூடாதுங்க. நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட்டாவே தேய்க்கணும். தேய்ச்சுட்டு நீளமா வந்ததுக்கப்புறம், நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பஃப் பேஸ்ட்ரிய நான் இந்த மாரி பேக்கிங் ஷீட் நடுவுல வச்சு நான் ஸ்டோர் பண்ண போறேன். இத ஒரு 1 மாசம் போல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 6 பப்ஸ் போல ரெடி பண்ண போறேன். ஆனியன்ல உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா தான் இதுல வைக்க போறேன். ஒரு முட்டைய வச்சுட்டு, ஃபோல்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் பால் எடுத்து மேல தடவிட்டு, நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல இந்த பப்ஸ வந்து 1 1/4 மணி நேரம் கிட்ட நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன்.